ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 வருஷம், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் 2023 மட்டும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை கொஷின்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 எக்ஸாம் 2023 மட்டும் நடந்திருக்கும். டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். 2023 மட்டும் 25 ஆர் 24 இத்தனை கொஷின்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதில் 320 கேள்விகள் எக்கனாமிக்கில் மட்டும் இருக்குது டோட்டலாக. அது எல்லாமே ஒரே ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 2019-20 ஆண்டில் மகப்பேறு கால இறப்பு தடுப்பு விகிதாச்சாரத்தில் பின்வரும் எந்த மாநிலங்கள் இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மகப்பேறு இறப்பு தடுப்பு விகிதம் அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது இப்போ கன்சீவாக இருந்து குழந்தை பிறக்குது அப்படிங்கிற சமயத்தில் அங்கே மகப்பேறு காலத்தில் 1,00,000 மகப்பேறு, அதாவது குழந்தைகள் 1,00,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பிரசவத்தில் எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் மகப்பேறு கால இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வளர்ந்து வர்ற நம்ம மருத்துவ வசதிகளை மேம்படுத்தி இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைஞ்ச சதவீதத்தில் தான் இருக்குது. பட் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்ஸில் எந்த மாநிலங்களில் அதோடைய இலக்கை நோக்கி நிலையான அளவில், அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியோட தொடர்ச்சியாக முன்னேற்றத்தோடையே அந்த அளவு குறைக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா மகப்பேறு காலத்தில், அப்படியே நம்மளுடைய மெடிக்கல் வளர்ச்சியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடுத்துக்கிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி சரியான வகையில் நிலையான அளவில் ஒரு முன்னேற்றம் பெற்றிருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடும். கேரளா, தமிழ்நாடு, இந்த 2 ஸ்டேட்டு. சரியா? அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்? 1 மற்றும் 4. நெக்ஸ்ட் கேள்வி. 2020-21 நிலையான வளர்ச்சியில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1992 ரியோ டி ஜெனீரோவில் ஒரு உச்சி மாநாடு நடந்திருக்கும், புவியியல் மாநாடு மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி 2015 ஐநா அவையில் ஒரு பிரகடனம் கொடுத்துருப்பாங்க. 2030க்குள்ளார சில இலக்குகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17 குறிக்கோள்கள் உலகில் இருக்கக்கூடிய நாடுகள் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 2020-21 அந்த மாதிரியான நிலையான வளர்ச்சி இலக்கில் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த செயல்திறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் கொடுக்கும்போது இந்திய அளவில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு 2வது ரேங்கில் இருக்காங்க. சரியா? 2வது தரம் அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி. கீழ்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8வது அட்டவணையில் ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்கே ஏன் அங்கே ஆர்டிக்கல் பாலிட்டியில் வர வேண்டியது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே டேக்ஸஸ் பற்றி, கடன்கள் பற்றி, வரிகளை பற்றி, பணத்தை பற்றி, நாணயத்தை பற்றி. ஸோ இது எக்கனாமிக்கில் வரக்கூடிய கேள்வி தான். கீழ்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசில் பட்டியலில் இடம் பெறலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க 7வது அட்டவணையில். அதில் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா 52 துறைகள் இருக்கும். மாநில பட்டியலில் 47 துறைகளும், பொதுப்பட்டியலில் 52 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும் இருக்கும். ஸோ மத்திய பட்டியல்லையும் 100 துறைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அரசுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய அந்தந்த பட்டியல்களில் இருக்கக்கூடிய சில ஒரு ஹெட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேக்ஸஸ்லாம் மத்திய பட்டியல்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசு அது மேலே சட்டம் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஹெட் எந்த அரசுக்கு கீழே இருக்கோ அந்த அரசு அது பொறுத்து சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே டேக்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி, பணம் மற்றும் நாணயம், பொது கடன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு கீழே தான் இருக்கும். பட் இந்த மூலதன வரி அப்படின்னு சொல்லக்கூடியது மாநில அரசின் கீழ் வரக்கூடியது. ஆன்சர் பாருங்கள், 4 மட்டும் இதில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ கொடுக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா டிடிஏ அப்படிங்கிறது
டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. பிஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சிடிபி அப்படிங்கிறதுக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும், என்இஎஸ் அப்படிங்கிறதுக்கு நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும், என்இஎஸ் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் தான் கரெக்டு. இந்த பிஆர்ஐ அப்படிங்கிறதும் டிடிஏ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கிற அப்ரிவேஷன் வந்து தவறானது. ஸோ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 ஆகியன மட்டும் தவறானது. நெக்ஸ்ட் கேள்வி, பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக பொருளாதாரத்தின் திறனை தான் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சுயசார்பு அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. சமூக பொருளாதார திறன். 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1974-79 அந்த பீரியட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th 5 years பிளான் இருக்கு இல்லையா, அதில் 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1974-79 அந்த இடைப்பட்ட காலத்தில் கரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஷம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. கரிபி ஹட்டோ அப்படிங்கிற கோஷம் எந்த திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 5வது திட்டக்காலம். அந்த கரிபி ஹட்டோ அப்படிங்கிற வார்த்தை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? வறுமை ஒழிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் உலக வங்கியில் வந்து சில குறியீடுகள் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி உலக வங்கி 2017 வெளியிட்டதின்படி ஏழ்மை கோட்பாட்டுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க. சரியா, அந்த ஏழ்மை கோட்பாடில் அதிக ஏழ்மை அளவீடு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதிகமான வறுமையில் இருக்காங்க, இவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு $1.90 இருந்துச்சுன்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதிக அளவில் ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா உலக வங்கி 2017 வெளியிட்டிருக்காங்க. 1991 ஆண்டின் புதிய தொழிற்கொள்கை எதற்கு முக்கியத்துவம் அளித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1991 கொண்டு வந்த அந்த புதிய தொழிற்கொள்கை இது 3த்துக்குமே தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் இது 3த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலக துறைகளின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலக துறைகளுக்கு பகுதிக்கு வராத ஒன்று எது அப்படிங்கிறத இதோட கேள்வி. ரிசர்வ் வங்கிக்கு கீழே நிறைய துறைகள் இருக்கும், அந்த மாதிரி மத்திய அலுவலக துறைகளுக்கு கீழே ஒரு பகுதியாக இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிசர்வ் வங்கியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போதே வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை அப்படிங்கிறது பேங்கோட ஒன்றி போயிருக்கு, பண மேலாண்மை துறையும் பேங்கோட ஒன்றி போயிருக்கு. அதே போல் பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை, பொருளாதாரம் எக்கனாமிக் அப்படிங்கிறதும் பணத்தை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ மனிதவள ஆள் சேர்ப்புத்துறை அப்படிங்கிறது இதில் வராது. சரியா, மனிதவள ஆள் சேர்ப்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இதில் வராது. மனிதவள ஆள் சேர்ப்புத்துறை அப்படிங்கிறது இதில் வராத ஒரு டாபிக். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்தியாவில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திட்டக்குழுவாக அமைச்சிருந்திருப்பாங்க. சரியா, இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு எந்த வருஷம் திட்டக்குழுவாக அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 1950. அடுத்த கேள்வி, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விருதுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் அதே போல் திட்டங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர் பேஸில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ 12வது பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலுமே ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வாங்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன விருது கொடுக்குறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது கொடுத்துட்டு வராங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாய் சென்னை விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் ரேங்கிங் கொடுக்கும்போது எத்தனாவது இடத்துல அந்த மின்னணு சார்ந்த வன்பொருட்கள் இருக்கு இல்லையா அதை உற்பத்தி செய்யக்கூடிய மையமாக சென்னை இருக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட் பிளேஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் எது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னணு பொருட்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். சரியா, ஆன்சர் பெங்களூரு. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியதுக்கு பெங்களூரு, செகண்ட் பிளேஸில் சென்னை இருக்குது. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழே பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சமூக சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக சட்டத்துக்கு கீழே தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மின் நிர்வாக நிறுவனங்கள் பதிவு செய்யப்படுது. இங்கே பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. சரியா, அந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது
நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கான சராசரி பாலின விகிதம், சிறார் பாலின விகிதம் அப்படிங்கிறது எத்தனை ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சிறார்கள், அதாவது குழந்தைகளை பேஸ் பண்ணி ஒரு விகிதம் கொடுப்பாங்க. மாநில சராசரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 943 2011 கணக்கெடுப்பின்படி. இப்படி இருக்கும்போது இதை விட குறைவாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்களும் இருக்குது. நாமக்கல், கடலூர், சேலம், அரியலூர்லாம் இந்த 943 விட ரொம்பவும் கம்மியாக தான் இந்த சிறார் பாலின விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் எவ்வளோ இருக்கும் இந்த 4 டிஸ்ட்ரிக்க்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான் இதை சரியாக மேட்ச் பண்ண முடியும். நாமக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறார் பாலின விகிதம் 2011 இருந்தது அப்படின்னா 914. கடலூரை பொறுத்த வரைக்கும் 896 தான் இருந்தது. சேலம் அப்படிங்கிறதுல 916. அரியலூரில் பார்த்திங்கன்னா 891. சரியா, இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா 891 இருக்கக்கூடிய அரியலூர் தான். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் 1964-66 பதிவு செய்தது. அதாவது கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு 1964-66 இடைப்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கல்வி குழுவானது எந்த நோக்கங்களை கல்வியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்பிற்கு தான் கல்வி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடையணும், நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்தணும், சமூக மற்றும் தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்க்கணும். இந்த 3 ரீசனுக்காக தான், இந்த 3 நோக்கங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கோத்தாரி ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கல்வியில் சீர்திருத்தங்களை பதிவு செய்திருப்பாங்க. அதாவது அவங்க சொன்ன கல்வி சீர்திருத்தங்கள் எல்லாமே வேலைவாய்ப்புக்காக கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. அதை தாண்டி சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும், நவீனமயமான செயல்முறைகளை ரொம்பவும் வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதன் மூலமாக சக்ஸஸ் கொண்டு போகணும், சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். இந்த 3 ரீசனுக்காக தான் கொடுத்துருப்பாங்க, 2, 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் பாருங்கள், திட்டங்கள். ஜெயசக்தி அபியான் தொடங்கப்பட்ட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டமுமே தொடங்கப்படுது அப்படின்னா அந்த திட்டம் தொடங்குவதற்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த வகையில் இந்த ஜெயசக்தி அபியான் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா மழைநீரை சேகரிப்பதற்காகவும் அதே போல் மீள்திறல்வு கிணறுகளை கட்டுவதற்காகவும். சரியா, மழைநீரை சேகரிப்பது மற்றும் மீள்திறப்பு கிணறுகளை கட்டுவது. ஸோ ஆன்சர் 1, 4 சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் UNDP அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான் ஆர் ப்ரோக்ராம். ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒவ்வொரு டைமுமே காம்போசிட் HDI கொடுப்பாங்க. ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் ஒரு சில மாறிலிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் தெரிவு செய்யப்படாத மாறிலி ஒரு சிலது அப்படின்னு சொல்கிறத விட HDI அப்படியில் மொத்தமாக 3 மாறிலிகள் மட்டும்தான் இருக்கும். அது கான்ஸ்டண்ட்டாக அடிக்கடி கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த HDIயில் வராத குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது மோசடி இழப்பு குறியீடை பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி, வாங்குதிறன் சமநிலை, அதாவது இந்த வாங்கக்கூடிய திறன், ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய அவங்களுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்கு இல்லையா, அதை பார்ப்பாங்க. ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடு, ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதே போல் அவங்களுக்கு கல்வி கிடைக்குதா அப்படிங்கிற இந்த 3 குறியீடுகள். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கும் போதே அவங்களுடைய ஆயுள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க பிறந்த பிறகு மெயினாக என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. படித்த பிறகு வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய நிலை உயர்த்திப்பாங்க. அப்போ மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி அதிகமாகி அந்த வாங்கும் திறன் சமநிலை வரும் இல்லையா, அது இந்த 3 குறியீடை பேஸ் பண்ணி தான் HDI கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ HDIயில் சேராத மாறிலி இந்த மோசடி இழப்பு குறியீடு அப்படிங்கிறது. குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகள் ஒன்று பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. கிராம வளர்ச்சி திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. கிராம வளர்ச்சி திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியை ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி தான் கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறது தெரியணும். ஸோ இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிலை கடன் ஈவோன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அல்லது எந்த வங்கி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு கிட்ட மட்டும்தான் கடன் பெற இயங்கும். இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு தான் வங்கிகள் கடன் கொடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ரிசர்வ் பேங்க் தானே கொடுக்குது. அப்போ இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு கிட்ட மட்டும்தான் போயிட்டு கடன் வாங்க முடியும். ஒரு பேங்க்குக்கே பிரச்சனை வந்துருச்சு, நமக்கெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக் பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம், ஜுவல்ஸ்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வச்சு கடன் வாங்குவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்குக்கே பிரச்சனை அப்படிங்கும்போது பேங்க் போய் யார்கிட்ட கடன் வாங்குவாங்க அப்படின்னா RBI பேங்க் கிட்ட வாங்குவாங்க. அதனால தான் இந்திய ரிசர்வ் வங்கியை கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளுள் மறு நிதியாக்க நிறுவனங்கள் யாவை அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ சில வங்கிகள், கழகங்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க, ட்ரஸ்ட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் அப்படின்னு வரதில் வந்து தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி தான் மறுநிதியாக்க நிறுவனங்களாக சொல்லப்படுது. ஸோ மற்றவை வந்து அதில் வராது. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. மறைமுக வரி, அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள், நேர்முக வரி, கூட்டமைப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. இந்த மறைமுக வரி அப்படிங்கிறதுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்க வரி, அதாவது கஸ்டம் டியூட்டிக்காக கொடுக்கக்கூடிய அந்த சுங்க வரியை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மறைமுக வரின்னு சொல்வோம். அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் அப்படிங்கிறதுக்கு உள்நாட்டு பொதுக்கடன், அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களுக்கு உள்நாட்டு பொதுக்கடன். நேர்முக வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகிழும் தன்மை விதி, நேர்முக வரி அப்படிங்கிறது நெகிழும் தன்மை விதி. கூட்டமைப்பு நிதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்பு, கூட்டமைப்பு நிதி அப்படிங்கிறதுக்கு பொறுப்பேற்பு வரும். ஸோ மேட்ச் பண்ணும்போது 3, 4, 1, 2 தான் சரியான ஆன்சர். கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீர்திருத்த திட்டம் தான். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு கான்செப்டோ அல்லது திட்டத்துக்கான ஒரு காரணமோ அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அந்த வகையில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சீர்திருத்த திட்டம். வரி சாராத வருவாயோடைய ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். வணிக வருவாயும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாயும் தான் வரி சாராத வருவாயோட ஆதாரங்கள். எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை, தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் இந்த கருத்தை சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கான அந்த கட்டமைப்புகள் வந்து எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? நிதி ஆயோக். பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பணவீக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய விலை குறியீட்டில் உயர்வு ஏற்படுவது. சரியா? பொருள்களுடைய விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறைவதே பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பொருளுடைய விலை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதுவே பணமதிப்பு கம்மியாக இருக்கும். இதுதான் பணவீக்கம். இப்போ பண மதிப்பு அதிகமாக இருந்து பொருட்களுடைய விலை கம்மியாக இருந்தால் அதை பண வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 செகண்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. சரியா? அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுல சரியானது என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் கிராமங்களுக்கு நிதி வழங்குறதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கான்னு கேட்டால் இதுவும் கிடையாது. நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. ஸோ இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டுடைய வடக்கு நில எல்லைகள் இருக்கு இல்லையா, நாட்டுடைய வட சைடில் இருக்கக்கூடிய நில எல்லைகள் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படின்ற கொட்டேஷன் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்து இந்திய மக்கள் சுதந்திரமாக தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்துறது தான் அப்படின்னு சொன்னாங்க மகாத்மா காந்தி. எந்த உலக வேலையின்மை வேளாண்மை துறையில் அதிகமாக காணப்படுகிறது? அதாவது எந்த முறையிலான வேலையின்மை, அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஒரு விதமான வேலையின்மை இருக்கும். அதிகப்படியாக வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய வேலையின்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக வேலையின்மை. தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசிற்கு எந்த சட்டம் அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினை இன்னொரு டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தொழில்துறையிடையே ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பதற்காகவும் ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் மத்திய அரசிற்கு எந்த சட்டம் அதிகாரம் கொடுத்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தொழில்கள் வளர்ச்சிக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தொழில்கள் வளர்ச்சி, அது ஒழுங்குமுறைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் நிதிக்குழுவுடைய பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவுடைய நிதிக்குழுக்கள் பணிகள் கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டாங்க. நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றுக்கான பங்கினை ஒதுக்கீடு செய்வது அப்படின்னு கொடுத்துருக்கிறது. எதை பற்றி கொடுத்துருக்காங்க? நிதிக்குழு அப்படிங்கிறது பணம் சம்மந்தப்பட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நிதிக்குழு அப்படிங்கும் போதே
நமக்கு வரக்கூடிய அந்த நிகர வருவாயை மத்திய மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கணும். அதே போல் மாநிலங்களுக்கிடையே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்குகளையும் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றது. மாநிலங்களுக்கான மத்திய அரசுடைய மானியங்களையும் நிதி உதவிக்கான நெறிகளை பற்றியும் வழிகாட்டுதல்கள் சொல்வதற்காகவும், மாநிலங்களுக்கு எவ்வளோவெல்லாம் மத்திய அரசு மானியம் தரணும், நிதி உதவிகள் எப்படி செய்யணும், அதுக்கான நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வழிகாட்டுதலும் நிதிக்குழு. ஸோ இது ரெண்டுமே வரும், ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி. சரியா, ரிசர்வ் வங்கியானது வணிக வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டியை தான் குறிக்கக்கூடியது ரெப்போ விகிதம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா இந்த வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு ரிட்டர்ன் தரக்கூடியது. சரியா, அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீல பொருளாதாரம் எதோட தொடர்புடையது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கலருக்குமே ஒரு ஸ்பெசிஃபைடு கேட்டகரி வச்சுருந்துருப்பாங்க. இந்த நீல பொருளாதாரம் அப்படிங்கிறதுல குறிக்காதது கேட்குறாங்க. ஸோ நீல பொருளாதாரம் அப்படின்னா கடல் பேஸ்லேயோ அல்லது தண்ணீர் பேஸ்லேயோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் உற்பத்தியை அதிகரிக்கிறது வரும். மீன் தொடர்புடைய செயல்திறன், அந்த செயல்களில் இளைஞர்களை செயல்படுத்த வைக்கிறது அது வரும். மீன் ஏற்றுமதி அதிகரிக்கிறது வரும். இந்த தேன் உற்பத்தியை அதிகரிப்பது அப்படிங்கிறது இந்த நீல பொருளாதாரத்தில் வராது. ஸோ 3 மட்டும் வராது. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவரத்னா, மகாரத்னா அப்படிங்கிற மாதிரிலாம் தொழிற்சாலைகளுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு கேட்டகரி வச்சுருந்துருப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளார இருந்தால் இது நவரத்னாவில் வரும், இவ்வளோ அமௌண்ட்னா அது மினி ரத்னா, இன்னொன்று மகாரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டிருக்கிறது மகாரத்னா தொழிற்சாலை கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய விமான போக்குவரத்து கழகம். மற்றபடி இந்த கெயில், பெல்லு, கோல் இண்டியா லிமிடெட்லாம் இந்த மகாரத்னா தொழிற்சாலைகளில் வரக்கூடியது. நிதி ஆயோக்குடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி. தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் 1992. ஃபஸ்ட்டு தொட்டில் குழந்தை திட்டம் எங்கே அறிமுகப்படுத்தப்படுதுன்னா சேலத்தில். சுகாதார சேவைகளுக்காக ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் ஜோசப் போர் குழு தான். சுகாதார சேவைகளை ஒருங்கிணைப்பதற்கான அணுகுமுறைகள் சமர்ப்பிக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட குழு சர் ஜோசப் போர் குழு. NSDP 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எத்தனாவது தரவரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இந்த NSDP அப்படிங்கிறது 2019-20 கொடுத்த அந்த தனிநபர் வருமான தரவரிசையில் தமிழ்நாட்டோட இடம் 6. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. மத்தியில் தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. கிருஷி ஸ்ராமிக் சமாக்ஷி சுரக்ஷா யோஜனாவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கிருஷி ஸ்ராமிக் சமாஜ்ய சுரக்ஷா யோஜனா பார்த்திங்கன்னா 18 to 60 வயசுக்கு உட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்தது. அடுத்தது தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்துடைய சேவைகள் அடங்குவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகளில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஒன்னாக இருக்குது பாருங்கள். பாலின சார்பு பார்வையோடு குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறம் தள்ளுவதை தடுப்பது. அதாவது ஒரு ஆண் பெண் அந்த வித்தியாசம் காட்டி ஒரு பாலின சார்ந்தவர்கள் மற்றொரு பாலின சார்பை குறை சொல்லி புறம் தள்ளுவதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ICDS திட்டம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி, அதாவது ICD-APT அப்படின்னு சொல்லுவாங்க, அது தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி தொடங்கப்பட்டது. தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். COVID-19 எதிர்த்து போராடும் சுகாதார பணியாளர்களுக்கான பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் பேக்கேஜ் இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு பின்வருவற்றில் எது உண்மை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் இதில் உண்மை கிடையாது. அதாவது COVID-19 நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேரடி தொடர்பு மற்றும் பராமரிப்பில் இருக்க வேண்டிய சமூக சுகாதார பணியாளர்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிடையாது. மொத்தமாக 22.12 லட்சம் பொது சுகாதார பாதுகாப்பாளர்களுக்கு 90 நாட்களுக்கு 20 லட்சம் காப்பீட்டு தொகை வழங்கினாங்க. இது சரியானது. செகண்ட் ஒன் தவறு, அதில் பொருந்தாது. இந்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன? தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்துக்கு தேவையான குறிக்கோள் வாழ்விடமே இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்சமாக அடிப்படை கட்டமைப்பு வசதியோட அந்த இடவசதியை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் கேட்குறாங்க. நிதி ஆணையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு KC நியோகி அவர்கள் நிதி ஆணையத்துடைய ஃபஸ்ட்டு சரியா. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னு ஒரு பாலிட்டி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 280.
டேஸ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பு தருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தான் வருவாய் கம்மியாக இருக்கக்கூடிய மக்களுக்கான சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத். மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1901 21 இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்டது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் எந்த துறையை சேர்ந்திருந்தாங்க. ஸோ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு துறையிலையுமே எந்தெந்த துறையே சேர்ந்து எந்தெந்த சதவீத மக்கள் வந்து இருப்பாங்க, எவ்வளோ சதவீத தொழிலாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6%, அந்த சதவீதத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 54.6%. இந்த சதவீத தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா விவசாயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விவசாயத்துறையில் 54.6% மக்கள் 2011 இருந்திருக்காங்க. அடுத்தது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தேசக்கு கீழே மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து எதற்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் கொண்டு வரப்பட்டது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அதே போல் இதெல்லாம் இயர் பார்த்து வச்சுக்கணும். ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டமெல்லாம் அந்த இயரோட ஞாபகம் வைக்கணும். 1954ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான். ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த ஆண்டும் ஞாபகம் வைக்கணும், 1954. இதில் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எந்த நாட்டில் கொண்டு வரப்படுதுன்னு கேட்கலாம், எந்த வருஷத்தில் கொண்டு வரப்படுதுன்னு கேட்கலாம். ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு எந்த வருஷத்தில் கொண்டு வரப்படுதுன்னு கேட்கலாம். நித்தி ஆயோக் கூடயே விரிவுபடுத்துன்னு சொல்லிட்டாங்க. நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து அதாவது அப்ரிவேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அந்த என்னென்னா நேஷன், ஐங்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் டிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங், ஐங்கிறது மறுபடியும் இந்தியா. சரியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், 1944 இந்த காந்திய திட்டத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள். சரியா, காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன். வருஷம் 1944. 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டேஸ் மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2011 கணக்கெடுப்பு மாதிரி 2021 கணக்கெடுப்பை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் காற்றாலை உற்பத்தியில் அதிகமான காற்றாலை மின்சாரம் வந்து தயாரிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு. 2021-22ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உணவு உற்பத்தியோடைய அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவுமே கரண்ட் ஈவெண்ட் பேஸில் தான் இருக்குது. 125 லட்சம் மெட்ரிக் டன். சரியா, இதுக்கு ஆன்சர் 125 லட்சம் மெட்ரிக் டன் அப்படிங்கிறது தான். வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2. வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிக்கணுங்கிறதும், தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய நலனை வந்து உறுதிப்படுத்தணும், உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். வேளாண்மையை லாபகரமான தொழிலாகவும் மாற்றணும், தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய நலனையும் உயர்த்தணும். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரத்யேகமான அந்த வேளாண்மைக்கான வரவு செலவு திட்டத்துடைய குறிக்கோளாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்தது NFHS 5, அதாவது 2019-21 இந்திய அறிக்கைப்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்னாடியே நம்ம மேரேஜ் செஞ்சு வைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடைக்குறைவான குழந்தைகளோ அல்லது மகப்பேறு இறப்போ ஏற்படும். அந்த மாதிரி குழந்தைங்களுடைய அந்த தாயோடைய வயது குறிப்பிட்ட 21 வயதுக்கு குறைவான பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதை பொருட்படுத்தாமல் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால 2011-21 இந்த அறிக்கைப்படி பார்க்கும்போது 2.5 கிலோவிற்கு குறைவாக பிறக்கும் குழந்தையை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த பிறப்பு எடை உள்ள குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, டேஸ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலமாக பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கிறது. அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தான் அரசுடைய நேரடி முதலீட்டின் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்குது. அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுக்கிறது நோக்கமாக வச்சு தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது.
இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாமக்கல் மாவட்டம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கல்வி விகிதம் இருக்கக்கூடிய மாவட்டமாக கருதப்படுது. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா திட்டம் நான் முன்னவே பார்த்தேன். ஒரு கொஷின் பார்க்கும்போது நம்ம சொன்னோம். ஸோ எந்த திட்டத்துக்கு கீழே அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பார்த்தோம். அந்த இடத்துல இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது வருஷம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 1989 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் அரியலூர். ஆன்சர் என்ன? அரியலூர். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், அதே கேள்வி தான். அரியலூர். சரியா? அரியலூர் தான் ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். பின் வருவனவற்றுள் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும் பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவப்பட்டது. பெண்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறிட்டு தான் வராங்க. இந்த மாதிரி முன்னேறி வரும்போது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சக்தி இயக்கம், அதாவது மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய அடிப்படை எந்த மாதிரி அடிப்படையானது அப்படின்னு கேட்குறாங்க. மகளனோபிஸ் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. 2வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது? மகளனோபிஸ். 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அளவில் கன்சிடர் பண்ணுறாங்க. 2011 இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி கல்வி அறிவு விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் பீகார். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்துடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக பிரதமர் இருப்பாங்க. சரியான விடையே தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்தின் வருவாய்க்கான ஆதாரங்கள் எது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருது அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானது கேட்குறாங்க. வரி வருவாய் வரும், வரி இல்லாத வருவாயும் வரும், பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டேருந்து உபரியாக வரக்கூடிய வரிகளும் வரும். ஸோ 3மே வரும். ஆன்சர் 1, 2 மற்றும் 3. நிதி ஆயோக்குடைய தலைவர் யார்? இது 2வதாக கேட்குறாங்க பாருங்கள். நிதி ஆயோக்குடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுடைய விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்எம் கொஷின் அப்படின்னு நினைக்கலாம். பட் விற்பனை வரி பேஸில் இருக்கிறதுனால இந்த கொஷின் எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் ராஜாஜி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே கேட்டிருக்கிறது சென்சஸ் எதை பற்றின சென்சஸ் அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றின சென்சஸ். 2020-21 கணக்கெடுத்ததை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி இருக்கும் இல்லையா, அதில் எந்த துறையில் அதிகமாக பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. கிட்டத்தட்ட 60% மேலே அதில் இருந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஷா, அதாவது ASHA அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடிக்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர்களுக்காக தான் இந்த ஆஷா திட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா? மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகளோ வாழைப்பழங்களோ தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கருணாநிதி. தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனித வளம். தமிழ்நாடு எதில் வளமானது? மனித வளத்தில். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு கூற்று காரணம். இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு கூற்றில் கொடுத்துட்டாங்க. இந்த மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை பெற்றிருக்கிறதுனால தான் இது இப்படி இருக்குன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கு விளக்கம். மேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேசிய ஊரக சுகாதார திட்டம், அதாவது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2005. ஸோ ஒவ்வொரு திட்டத்துக்கும் அந்த சட்டங்களுக்கும் இயரை நம்ம மேட்ச் பண்ணும்போது பாருங்கள், தேசிய ஊரக சுகாதார திட்டம் அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்டிருக்கு. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் 1992லையும், தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019லையும், தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படிங்கிறது 1939லையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல், அதாவது ஒரு மனிதவள மேம்பாடு இருக்குது, அதில் மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறை அப்படிங்கிறது எதை புரிஞ்சுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. மனித நல வாழ்வை பற்றி புரிந்து கொள்வதற்கு.
இந்த கொஷின் பாருங்கள், டேஸ் மூலமாக கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். சரியா, இதனால தான், அதாவது MGNREGA அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2005 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். நம்ம முன்னே பார்த்தோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது 100 நாள் வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா. அது கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? இங்கே கொடுத்துருக்கிற மாநிலங்கள்லேயே வெள்ளி உற்பத்திக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குறது வந்து ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறைந்த மக்கள் தொகை குறித்து சரியான வாக்கியத்தை கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட். முதல்ல 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுந்து காணப்படுவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படக்கூடிய வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷினை பாருங்கள், குறைந்த மக்கள் தொகையை குறித்து சரியான வாக்கியம். ஸோ குறைந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மக்கள் தொகை தான் அந்த இடத்துல வந்து குறைவாக இருக்கணும். சரியான இருக்கிறதும் வராது, மக்கள் தொகை மிகுதியாக இருக்கிறதும் வராது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 3 தான் சரி, 1, 2 தவறு. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் வேலையின்மைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகுன்ஸ் விதியில் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசின் வருமான வரி கொள்கை இதன் அடிப்படையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, இந்திய அரசில் இருக்கக்கூடிய வருமான வரிக்குன்னு கொள்கை இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. செலுத்தும் திறன், வரி தாங்கும் திறன், சமத்துவ விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தும் திறன் தான், 1 மட்டும்தான். இந்தியாவில் ஜிஎஸ்டி டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜூலை 1, 2017. இதுவே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கான அந்த மசோதா எப்போது வந்து நிறைவேற்றப்பட்டது, நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. மார்ச் 29 இதே ஆண்டு மார்ச் 29, 2017. நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தேசிய சராசரிக்கான எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 74.04 இந்தியாவில் தேசிய சராசரி. 2011 அதே கொஷின் தான் இங்கே. ஆக்சுவலி அது கொஞ்சம் கட்டாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 74.04 அப்படிங்கிறது தான் 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இந்தியாவுடைய தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம். இங்கே இன்னொரு கொஷின் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சராசரி எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்து வைக்கணும். கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கியாக செயல்படுவது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. கிராமப்புறங்களில் கடன் வாங்கணும் அப்படின்னாவே அதிகபட்சம் நம்ம எங்கே வரைக்கும் போக முடியும்? நபார்டு வங்கி கிட்ட வரைக்கும் போக முடியும். இந்தியாவின் நில சீர்திருத்தங்களுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இங்கே நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விவசாய நிலம் வந்து பிரிக்கப்படுது, அதனால தான் நில சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வதாக பாருங்கள், உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது, அதனால் நிலத்தை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் சரியானது தான். ஒரு நபருக்கு விதைக்கப்பட்ட அந்த நிலத்துடைய பரப்பளவு அதிகரிச்சுட்டு வருது, அதனால் சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு கொடுத்தது தவறானது. இந்த கேள்வி பாருங்கள், 10,000 ஹெக்டேருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு, அதாவது சிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க, பாசன வசதி வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க? பெரிய நீர்ப்பாசன திட்டம். 10,000 ஹெக்டேருக்கு அதிகமாக நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த பாசன வசதி வழங்குற திட்டத்துக்கு பேர் பெரிய நீர்ப்பாசன திட்டம். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதம்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். குழந்தை பாலின விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 943 அப்படின்னு இருக்குது. இந்த 943 அப்படிங்கிறது 2011 படி. அப்போது மற்ற இந்த அரியலூர் கொடுத்துருந்தாங்க, கடலூர் கொடுத்துருந்தாங்க, இன்னும் 2 மாவட்டங்கள் கொடுத்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை இந்த குழந்தை பாலின விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே கேட்டிருக்கிற கேள்வி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் குறைவான குழந்தை பாலின விகிதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில். அடுத்த கேள்வி போயிடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சென்னை. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுறது சென்னை.
கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீராற்றலில் இது கிடையாது. கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வணிகம் சாராத ஆற்றல் வளம் வந்து நீராற்றலில் கிடையாது. மர எரிபொருள்கள், விவசாய கழிவுகள், விலங்கு சாணங்கள் எல்லாமே இதில் வரும். நீராற்றலில் இது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் அதிகமான சதவிகிதத்தில் நகர்ப்புற மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து தமிழ்நாடு. ஆன்சர் இஸ் தமிழ்நாடு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் அதிக சதவீதத்தில் நகர்ப்புற மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காயக்கல்ஃப் விருது எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க. பொது சுகாதாரத்தோடு தொடர்புடையது. காயக்கல்ஃப் அப்படிங்கிறது எந்த துறையோடு தொடர்புடையது? பொது சுகாதாரத்தோடு. டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மனித வறுமை குறியீடு HPI, பாவர்ட்டி குறியீடு HPI. மனித வறுமை குறியீடு தான் எதெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய அந்த இழப்பில் கவனம் செலுத்துகிறாங்க. கூற்று காரணத்தில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையான மழையை சார்ந்துள்ளது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் நிரம்பணும் அப்படின்னா முழுமையான மழையை சார்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பருவகால மழை பொய்யாமையால் தமிழ்நாட்டில் பருவகால மழை வந்து பெய்யாததால் தான் இந்த தண்ணீர் பஞ்சமும் அது கடுமையான வறட்சியை நிலவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட. தமிழ்நாட்டில் எண்ணிலக்கு முடுக்கி திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிலக்கு முடுக்கி திட்டத்துடைய நோக்கம் புதிய தொழிற்சாலைகள் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் COVID-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உணவு பிரச்சனைகள், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. இதுக்காக தான் அவங்க அதிகமாக வந்து புலம்பெயர்ந்து போன தொழிலாளர்கள் வந்து சிக்கல்கள் எதிர்கொண்டாங்க. உணவு பிரச்சனைகளும் ஊட்டச்சத்தும் வாழ்வாதார பாதுகாப்பும். நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். MSME திட்ட குறிப்பு இருக்கு இல்லையா, அது 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு முதலீட்டில் எந்த தரவரிசையில் எந்த ரேங்கில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. MSME திட்டக்குறிப்பு 2017-18 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழகத்தின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வகிக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 1963 ஆண்டு ஆகஸ்ட் 15 கிராம நிலம் மற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்கு அமைக்கப்பட்டது? ஸோ கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலமற்றோருக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 1983 ஆகஸ்ட் 15. ஸோ அதோடைய நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கிராமப்புற பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதே போல் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15, 1995. ஆகஸ்ட் 15, 1995 துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது. பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கு காலவரம்பு 30 நாட்கள். பின்வருவனவற்றுள் இது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணையவழி சேவைகளின் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய நோக்கம் கிடையாது. ஆக்சுவலாக வணிகத்திற்காக டிஜிட்டல் மாற்றப்பட்ட சேவைகள் தேவை. பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலமாக செய்வதற்காகவும் இணையவழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பிற்காகவும் கொண்டு வரப்பட்டது. TNRRIS உடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. இவற்றுள் எவை இந்தியாவில் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெரிய அளவிலான வறுமை. 2021 ஆண்டு 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் 1 சதுர கிலோமீட்டருக்கு கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 13 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம். அதுதான் சொல்கிறாங்க. 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியாக 13 நபர்களை 1 சதுர கிலோமீட்டருக்கு எந்த மாநிலம் கொண்டிருந்தது? அருணாச்சல பிரதேசம்.
இந்த கேள்வி 2010-11ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2004 மற்றும் 5 விலைப்படி வேளாண் சார்ந்த மற்றும் வேளாண் துறையுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14.4%. எப்போ? 2010-11 கணக்கெடுப்பின்படி. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனரக தொழில்கள் முக்கியமானது. அதாவது ஜவஹர்லால் நேரு இதை சொல்லியிருப்பார். விரைவான பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா கனரக தொழில்கள் வளரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு 4 திட்டங்கள் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இடைத்தரகர்களை ஒழிக்கணும். இது சரியா அப்படின்னா சரியானது. நில உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள் உறவை ஒழுங்குபடுத்துவது மற்றும் நிலத்தின் மீது உச்ச வரம்பு வைப்பதன் மூலமாக நிலத்தை மறுபங்கீடு செய்வது. அடுத்தது சிதறிய நிலங்களை ஒருங்கிணைப்பது, நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பிப்பது. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக வரி அப்படின்னு நம்ம அதை சொல்வோம். ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றுது. குறைந்தபட்ச இருப்பு முறை. சரியா? ரிசர்வ் பேங்க் தான் ரூபாய் நோட்டுகள்லாம் அச்சிட்டு வெளியிடுறாங்க. அவங்க ரூபாய் நோட்டுகள்லாம் அச்சிட்டு வெளியிடுறதுக்கு எந்த முறை பின்பற்றுறாங்க? குறைந்தபட்ச இருப்பு முறையை பின்பற்றுறாங்க. பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. முதலாளித்துவத்துறை தான். சரியா? பெருமந்த காலங்களில் எந்த துறை அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறிவிட்டதுன்னா முதலாளித்துவ முறை அமைப்பு. மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையை தான் குறிக்கும். ஒட்டுமொத்த மக்களுடைய திறமை தான் மனிதவளம் குறிப்பிடுகிறது. இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிட்கோ, சிட்கோ, சிப்காட் அப்படிங்கிறதெல்லாம் தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி நிறுவனங்கள் தான். MEPG அப்படிங்கிறது மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் கேரண்டி. இது பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் கிடையாது. செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களோடு சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. சரியா? மூலதன செலவு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம்லாம் மூலதன செலவில் வரும். வருவாய் செலவுகள் அப்படிங்கிறது சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டியெல்லாம் வருவாய் செலவுகளில் வரும். துறை சார்ந்த செலவுகள் அப்படிங்கிற ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி. ஒத்திவைக்கப்பட்ட செலவு அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துவதற்கான வசதி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் 2ஆக பிரிக்கப்படவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலூர், காஞ்சிபுரம், தருமபுரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் தான். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் 2ஆக பிரிக்கலை. TNUHP அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் TNUHP அப்படின்னு சொல்லி கேட்டு விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. 1947ஆம் ஆண்டு மக்கள் தொகை மக்கள் நலன் சார்ந்து தமிழரசு கட்சியை தொடங்கினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் பாஸ்வென்னான 1947 தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து தமிழரசு கட்சியை தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது 1989. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக செயல்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா CM தான். அதாவது மாநில முதலமைச்சர் தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில திட்டக்குழுவுக்கு தலைவராக செயல்படுவார். 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KK சண்முகம் செட்டி. 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவங்க KK சண்முகம் செட்டி. கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரம் அந்த கொஸ்டின் தான் பாருங்கள் இங்கே இருக்குது. ரெண்டாயிரத்தி 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய மக்கள் அடர்த்தி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 555 அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு. பொதுத்துறை வங்கிகளுடைய லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரசிம்மம் குழு. பொதுத்துறை வங்கிகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய லாபகரத்தை மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட குழு.
இந்த கொஷின் பாருங்கள், 11வது திட்டக்காலம் இருக்கு இல்லையா, 2007-12 ஐந்தாண்டு திட்டக்காலம். இந்த காலத்தில் வந்து டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்கள் பின்னணியை கொண்டிருந்தது. அதாவது எவ்வளோ வேலை இல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா 37 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. STRIVA ஸ்ட்ரைவ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் MSME அப்படிங்கிறது தான் பொருந்தலை. சன்கல்ப் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. சம்பதா அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்கு. சௌபாக்கியா அப்படிங்கிறது சக்தி திறன் அமைச்சகம். பட் இந்த ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது MSME அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வராது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டாக்டர் ஒய்வி ரெட்டி டேஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் டாக்டர் ஒய்வி ரெட்டி. பின் வருவனவற்றுள் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலதன சந்தையை ஊக்குவிப்பது. பின் வருவனவற்றுள் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் கிடையாது? மூலதன சந்தையை ஊக்குவிப்பது. டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம பொருளாதாரம். டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதும் உள்ளடக்கியது. சமதர்ம பொருளாதாரம். தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி டேஸ் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது. ஆன்சர் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் 2017 ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பு படி ஃபஸ்ட் பிளேஸ் வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, 1ஐயும் 2ஐயும். பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னா உணவு பயிர்களுக்கு வரும். வெண்மை புரட்சி அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா பால். இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு கேள்வியாக வரலாம். நீல புரட்சி அப்படிங்கிறது மீன் உற்பத்தி. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்களுக்கு வரக்கூடியது. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி பாருங்கள். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஸோ உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஜூலை 11 கொண்டாடிட்டு வரோம். எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்க. 1989. பின் வருவனவற்றுள் எந்த துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட செயல்படுது? மாவட்ட அமைப்பு கிடையாது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட செயல்படுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கும். அது எது இங்கே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சல் துறை கிடையாது. பின்வருவனவற்றுள் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறத பார்த்தாவே நம்ம சொல்லலாம் அனாதை பெண்களுடைய திருமணத்துக்காக கொடுக்கப்படுவது. பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதன்மை பயிர்களான கோதுமை நெல் உற்பத்தி பண்டங்களை பெருக்கியது அப்படிங்கிறது வராது. மற்றபடி விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது. அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தை செழுமையான தன்மையை பாதித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ரெண்டும் 1 மற்றும் 3 இது ரெண்டும் சரியானது. 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கினது யார்? இதுதான் கேள்வி. சரியா? பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம். 1940. காந்திய திட்டம் எப்படி வந்து ஸ்ரீமன் நாராயணன் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி பம்பாய் திட்டத்தை வழங்கியவங்க 1940 8 முன்னணி தொழில் அதிபர்கள் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. தனிநபர் வருமானம் கணக்கிடுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுக்கிறது தான் இந்த தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது. 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கமாக கருதப்படுது விரைவான தொழில் வளர்ச்சி தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கீழ் காண்பவற்றுள் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3மே சேர்த்துப்பாங்க. சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துவது. இந்த செல்வத்திறனை அனைவரும் சமமாக பகிர்தல் அப்படிங்கிறது அதில் வராது. தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2003. தமிழக அரசு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 2003. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் 4த்தும் சரியாக இருக்குது பாருங்கள். இந்த NHRC அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறதும் RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறதும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ 1 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி. தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு விகிதம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 2011 இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதம் அவங்க சொல்லும் போதே தமிழ்நாட்டுக்கு பார்க்க சொன்னேன் 80.3%.
பெருந்தொற்று நோயினால் மூடப்பட்ட காரணத்தால், அதாவது பெருந்தொற்று நோயின் காரணமாக முடக்கப்பட்ட காரணத்தால் உருவான இந்த கற்றல் குறைபாடானது சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி. பின்வரும் துறைகளில் டேஸில் டேனிடா டிஎன்ஏஹெச்சிபி தமிழ்நாட்டுடைய முயற்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆரோக்கியத்தில் சரியா, பின்வரும் துறைகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடியது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முயற்சி. இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் டேஸில் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் தான் தமிழ்நாடு வந்து திறமையானதாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாவட்டம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், இன்னொன்று கோயம்புத்தூர் மாவட்டம். பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன்பு பொருளாதார ஆய்வு இவருடைய தலைமையில் உள்ள குழுவாலே நடத்தப்படுகிறது. முதன்மை பொருளாதார ஆலோசகர். இந்த கேள்வி பாருங்கள், மகிழா கிசான் சக்திகரன் பரியோஜனா, அதாவது MKSP அப்படிங்கிற ஒரு திட்டம். இதை பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களில் எது எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த திட்டம் 2019 தொடங்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதும் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. பெண்களை விளையாட்டில் ஈடுபட செய்யணும் அப்படிங்கிறது இதில் வராது. ஸோ 2 மற்றும் 4 சரியானது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 3 தான் சரியா. பெண்கள் மேம்பாடை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா மற்றும் ஸ்டாண்ட் மிகு இந்தியா திட்டம் ஆகியவை பெண்கள் சமூகத்துக்கு நடவடிக்கைகளை ஆதரிக்குது. அதே போல் 3ஆவதுல இருக்கிறது பாருங்களேன், பெண்கள் மற்றும் குழந்தை நல மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுவதான உஜ்ஜவாலா திட்டம் ஒரு நிறுத்த மையமாகவும் பாலின பட்ஜெட்டாகவும் செயல்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1985. பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா, அதாவது PMROA தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா 1989 வருஷமும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். பிறழ்ச்சி வேளாண்மை அப்படிங்கிறது எதோடைய வெளிப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறழ்ச்சி வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய தன்னார்வ வேளாண்மையிலே மாற்றம் ஏற்படுத்துவது தான் பிறழ்ச்சி வேறுபாடு. இந்திய பண அங்காடியில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒருங்கிணைப்பு கிடையாது, பல்வேறு விதமான பண வட்டி விகிதம் இருக்கும், பின்னங்காடி இல்லாமல் இருக்கும் சரியா, பில்லங்காடி அதில் இருக்காது. இந்திய திட்டங்களில் முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு திட்டங்களுக்கு செயல் வடிவம் வடிவமைச்சவர் விஸ்வேஸ்வரய்யா. முதலாவது தொழிற்கொள்கை திருமணம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திருத்தத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. சாலை விபத்துக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த இறப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டின் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறத கீழடி அகலாவிய சொல்லுதுன்னு கேட்டுக்கோங்க. ஆன்சர் இஸ் 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டிற்கு முன்பு. வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் சர்க்கரை ஆலை அப்படிங்கிறது சரியானது. இந்த கேள்வியை பாருங்கள், ஒழுங்குபடுத்தப்படாத துறைகளில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமாக இந்த துறை சுய தொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வரை உள்ளடக்கியதாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஒன்று சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறத ஆன்சர் வரும். இந்த கேள்வி பாருங்கள், வளர்ச்சி விகிதத்தோட அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டங்களாக கருதப்படுவது எதுன்னு கேட்டுக்கோங்க. 1, 3 மற்றும் 4ஆவதில் இருக்கக்கூடியது, அதாவது முதலாவது 5 ஆண்டு திட்டம், 5ஆம் 5 ஆண்டு திட்டம் 7, 1, 5, 7 இந்த 3 5 ஆண்டு திட்டங்கள் தான் வளர்ச்சியடைந்த 5 ஆண்டு திட்டங்களாக கருதப்படுகிறது. உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஸ் சதவீதம் இந்தியாவில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 22% மக்கள் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மொத்த ஏழை மக்களில் 22% இங்கே இருக்காங்க. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்துல அணுமின் உற்பத்தி நிலையம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடங்குளம் அப்படிங்கிறது சரியானது. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமையப்பட்டுள்ளது? கூடங்குளம். மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? கிருஷ்ணகிரி. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். 2020-21 ஆண்டிற்கான இந்தியாவின்
நாள் ஒன்றுக்கான தனி மனித பாலிருப்பு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 427 கிராம் பர் நாள் அப்படிங்கிறது வரும். பாரத ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் இருந்திருப்பார். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கக்கூடிய வரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரி. மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. காகித பணத்தை வெளியிடுறது அவங்க தான் செய்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்களேன், அரசுக்கு வங்கியாக செயல்படுறாங்க. பட் இந்த தொழிற்சாலைகளுக்கு உரிமை வழங்குறதெல்லாம் பேங்க்கு கிடையாது, அது மட்டும் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சிக்கிமில் தான் அதிகமான மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகிறார்கள். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வராங்க. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம் பெற்றிருக்கு. இது 2 தான் சரி. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்லன்னு கொடுத்துறாங்க. ஸோ இதில் அறிவு மையம் அப்படின்ற வரைக்கும் கொடுத்துருக்கணும், அல்லன்னு கொடுத்ததுனால தப்பு. ஏ சரி, ஆர் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நிதிக்குழு குறித்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி சாராத சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்னு செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வரும். எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1, 2017. எப்போது பார்லிமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 29, 2017. பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வளங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதுக்கு முக்கியத்துவம் வாங்கினது? அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். இது 4த்துக்கும். தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு எந்த ஆண்டு அறிமுகப்பட்டது? 2005 ஏப்ரல் 15 ஆரம்பிக்கப்பட்டது. 12 ஏப்ரல் 2005. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவோட செயல்படுத்தப்பட்டது. ஜப்பான் நாட்டு ஆதரவோட. சரியான கூற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான கூற்றை கண்டுபிடி அப்படிங்கிறதுல கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கு. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நெசவாலைகள் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் 2ம் சரிதான், ஒன்று சரியாக விளக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வரும் ஒன்றில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே உயர்கல்விக்கான திட்டம் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. முதுமுனைவர் உதவித்தொகை அதில் வராது. இதை பாருங்களேன். ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மைக்கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் மிக வேகமாக வளரும் அந்த மாநகரங்களில் 6வது இடம் பிடிச்சது திருப்பூர். 2021-22 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மனித முன்னேற்ற குறியீடு அப்படிங்கிறது 0.633ஆகவும் அதோடைய தரவரிசை அப்படிங்கிறது 132ஆகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டுக்கு டேஸ் நாட்கள் வேலை வாய்ப்பு தராங்க. குடும்பத்தில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. 100 நாட்களும் ஒரு உறுப்பினரும் அப்படிங்கிறது வரும். 7வது 5ஆண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுது? உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறனில். 7th 5 years பிளான் இருக்கு இல்லையா, அதில் முக்கியத்துவம் தரப்படுது உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன் எல்லாத்துக்கும் தான். 8வது நிதிக்குழு மாநிலங்களிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியை அமல்படுத்தியிருக்காங்க. 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் கொடுத்துருக்காங்க. 2மே இதுக்கு வரும்.
மத்திய அரசுடைய வருவாய் இதில் அடங்கும் அப்படின்னு கொடுத்துட்டு தனிநபர் வருமான வரி, நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், சரக்கு வரிகள் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது வரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3மே வரும். சரியா? எதுக்கு? மத்திய அரசுடைய வருவாயில் தனிநபர் வருமான வரி, நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருவாய் மீதான வரி, சரக்கு வரிகள் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி எல்லாமே இதில் அடங்கும். ஃபோர்டு அறக்கட்டளை இருக்காங்க இல்லையா, அந்த ஃபோர்டு அறக்கட்டளையின் பரிந்துரை அடிப்படையில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1960 பசுமை புரட்சி தொடர்பாக கிட்டத்தட்ட ஐஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களில் 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுபடி கீழ்கண்ட 4 மாநிலங்களில் எந்த மாநிலம் அரிசி உற்பத்தியை கொடுக்கப்படலை அப்படின்னு கேட்குறாங்க. உத்தரப்பிரதேசம் அதற்கு தரப்படவில்லை. அதில் வராதது அது அப்படிங்கிறத கேட்குறாங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் மறைமுக வேலையினை நிலவுகிறது. மறைமுக வேலையின் மேலே தொழிலாளர்களோட இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 இருக்குது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு அமைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. 14வது நிதிக்குழு அப்படிங்கிறது 2015 20 காலகட்டத்துக்கு வர வேண்டியது. பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவதற்கு தொடங்கப்பட்டது? ICDS, அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தான். கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நபார்டு வங்கி தான். பணவியல் கொள்கையுடைய முக்கிய குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துட்டாங்க. அந்த 4ல் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும். பணவியல் கொள்கையுடைய முக்கிய குறிக்கோள்களில் பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும். செலுத்து சமநிலை, சமனற்ற நிலையை பேணுவது, பணத்தின் நடுநிலைத்தன்மை இதெல்லாம் இதில் வராது. மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்படுது அப்படின்னா செகண்ட் ஒன்ல. ஸோ முதலாவதுக்கு என்ன பேர், 3ஆவதுக்கு என்ன பேர், 4ஆவதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்தோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. 5வது 5ஆண்டு திட்டம். பின் வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. 2 நாளும் தவறாக பொருந்திருக்கு. GDP, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் செஸ்ஸுங்கிறதும் கரெக்டாக இருக்குது. தவறான்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. மொத்த உள்நாட்டு விலை அப்படிங்கிறதும் சிறப்பு வேலைவாய்ப்பு மண்டலம் அப்படிங்கிறதும் சரியாக இருக்குது. கிபி 1757 முதல் 1833 வரை இந்தியா எத்தனை முறை காண முடிந்தது? இந்தியாவில் எதில் காண முடிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1757 1833 வரைக்கும் இந்தியாவில் காணப்பட்ட நிலைமை எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே, அதாவது இந்தியாவில் பல்வேறு பிராந்தியங்களை ஒன்றிணைக்கணும், சமூக இனங்களில் பழைய மற்றும் பழமையான மரபுகள் அழிஞ்சு போயிடுச்சு, சாதிய முறை தளர்த்தப்பட்டது, கிராமிய பொருளாதாரம் மற்றும் அதோடைய தற்சார்பு தனித்திறமைக்கும் அதோடைய தன்மையெல்லாம் இழக்கப்படுது. ஸோ 1 2 3 4 ஆல் த எபோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசில் 1972 தொடங்கப்படுது. நம்ம பார்த்துருக்கோம். 1989 ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ 1972 வேலைக்கு உணவு திட்டம் பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எது இதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 10 டன் கோதுமை கிடைக்குது, 60 டன் அரிசி கிடைக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை கீழ்கண்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 3த்துலையுமே வறுமை ஒழிப்பு, சிறிய அளவில் கடன் கொடுக்கறது, பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கைக்கு கீழே கவனம் செலுத்தப்பட வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாக கருதப்பட்டது. திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. A6க்கு சரியான விளக்கமும் கூட. இந்த கேள்வி பாருங்கள், எந்தெந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், இதில் என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, சரியாக பொருந்தியுள்ளது. 2யும் 3யும் பாருங்களேன். 2வது மேக் இன் இந்தியா திட்டம் 1920, மதிய உணவு திட்டம் 2014. பொருத்தப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மேக் இன் இந்தியா திட்டம் 2014ன்னு தெரியும். மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது 2014ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் தவறானது. 2 3ம் தவறானது. 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீலகிரி. அரசு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ₹1000 டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு அறிவித்த நாள் இதுன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 18, 2022.
ஒவ்வொரு நிதிக்குழுவை பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்கே சிங் அப்படின்னு சி ரங்கராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா 12வது நிதிக்குழுவுடைய தலைவராக இருந்தாங்க. என்கே சிங் அவர்கள் 15வது நிதிக்குழு, ஒய்வி ரெட்டி அப்படிங்கிறவங்க 14வது நிதிக்குழு, டாக்டர் விஜய் எல் கேல்கர் பார்த்திங்கன்னா 13வது நிதிக்குழு. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 940. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவுடைய பாலின விகிதம் 940. பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல். 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதாக அமல்படுத்தப்படுது? சமத்துவம். சி ரெங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீட்டை எவ்வாறு கொடுத்துருக்காங்கன்னா, ரூ. 32 கிராமம் மற்றும் 47 நகர்ப்புறம், கிராமங்களில் 32, 47 நகர்ப்புறங்கள்லையும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS இருக்கு இல்லையா, அது எந்த வகையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள். பெண் இணை இழப்பு அப்படிங்கிற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம் தான். கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டு ஆன்சரில் பார்த்துங்க சரியானவை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 சரியாக இருக்குது. அதாவது இந்த NBCFDC அப்படிங்கிறது நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி குழு அப்படிங்கிறதும், இந்த NCBC பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய குழுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் கமிட்டி ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறதும் சரியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்டங்களை காலவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் குழந்தை திட்டம், தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் பார்த்திங்கன்னா 2, 4, 3, 1 அப்படிங்கிறது தான் ஆர்டர் வரும். தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்த கேள்வி பாருங்கள். தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதுல 1, 2 மற்றும் 3 மொத்தம் 3மே கொடுத்துருக்காங்க. வறுமையை குறைந்து ஏழை குடும்பங்களை செயல்பட வைக்கணும். அதே போல் ஆதாயமான சுயதொழில் மற்றும் திறமையான கூலி வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். இந்த 3 ரீசனுக்காக தான் இந்த தீனதயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியில் முக்கிய நோக்கத்தோடு கொண்டு வந்திருப்பாங்க. கீழ்காண்பவற்றுள் எது உண்மை யாது, அதாவது எவை உண்மையானவை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. 3மே சரியானது தான், உண்மையானது தான். 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் தந்தாங்க. இந்த திட்டத்தின் மொத்த செலவு தொகையாக 597.15 கோடி கொண்டு வந்தாங்க. உலக வங்கியோட ஈடுபாடு அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்குது. 3மே சரியானது. தமிழ்நாட்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபைடாக இந்த திருப்பூருக்கு பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லியே ஒரு பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுதுன்னு கேட்குறாங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் வழங்கப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு 2011. சுய உதவி குழுக்களுக்கு குறு நிதி அளிப்பது டேஸுடைய நோக்கம். நபார்டு தான் பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் குறுநிதி கொடுப்பாங்க. கரிபி ஹட்டோ அப்படிங்கிற வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கு எந்த 5 ஆண்டு திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது? 5வது 5 ஆண்டு திட்டம். டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம். நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம். ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது எதுக்கான திட்டம்னு கேட்குறாங்க. மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். டேஸ் குழு இந்தியாவில் GSTயை முன்மொழிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேல்கர் பணிக்குழு தான் GSTயை இந்தியாவில் முன்மொழிந்தது. பின்வருவனவற்றுள் நபார்ட் அப்படிங்கிறது கீழே வராத வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்றுமதி வளர்ச்சி வராது. ஸோ எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மாநில கூட்டுறவு வங்கிகள், ஊரக வட்டார வங்கிகள், மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள்லாம் இதில் வரும். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். சரியாக பொருந்தும் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதில் பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்தின் தந்தை ஆல்ஃப்ரட் மார்ஷல், சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ், நல்லிலக்கணத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், பற்றாக்குறை இலக்கணத்தின் தந்தை லைனல் ராபின்சன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுக்கான கேள்வி. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்குறாங்க. செப்டம்பர் 2021.
முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது எப்போது தொடங்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஜனவரி 11, 2012 தொடங்கப்படுது. கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசுடைய பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசுக்கு இதில் கான்செப்ட் இருக்காது, அதாவது மத்திய அரசு இதில் ஈடுபடாது, தலைக்கட்டு வரி அப்படிங்கிறதுல. அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றத்தையும் மேட்ச் பண்ணணும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ICDS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th one 1976. ஊரக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்களே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 1980லையும், வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது 1983லையும் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்கோங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்களில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படாத ஒரு தொழில், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் கேட்குறாங்க. ஆகஸ்ட் 6, 1952. தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1952. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரி மெகலனோபிஸ் மாதிரி. டேஸ் தமிழ்நாட்டு திட்டக்குழுவின் தலைவராக இருந்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டு திட்டக்குழுவுடைய தலைவராக இருக்கிறவங்க முதலமைச்சர். மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது அப்படிங்கிற கருத்தை கொண்ட கோட்பாடு யாரோடது? மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாட்டில் இருக்கும். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. அதே 2017 மார்ச் 29 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். பின்வருவற்றுள் சரியாக பொருந்தி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரூர் அப்படிங்கிறது பேருந்து உள்கட்டு அமைப்புகளுக்காகவும், தூத்துக்குடி முக்கிய ரசாயன உற்பத்தி மையமாகவும், சேலம் எஃகு நகரமாகவும் இருக்குது. ஈரோடு பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தை, வாகன உற்பத்தி கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960 ஒன்றிய அரசின் நிதித்திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் கேட்குறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல 2ஆவதாக இருக்கக்கூடியது நிதி ஆயோக், 4ஆவதாக இருக்கக்கூடியது நிதி ஆணையம். இது 2 தான் வரும், நிதி ஆயோக், நிதி ஆணையம். இந்த கேள்வி பாருங்கள், தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. அரியலூர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வி விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 65.46%. நிதி ஆணையத்துடைய தலைவர்களை காலவரிசையாக வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2, 4, 1, 3. அதாவது கே சந்தானம் அப்படிங்கிறது வரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது மகாவீர் தியாகிக்கு வரும். அப்புறம் YB சவான் அவர்களுக்கும் KC பந்த் அவர்களுக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நித பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜனவரி 17, 2000 அமைக்கப்படுது. நித பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு. நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது ஜனவரி 1, 2015 நிறுவப்பட்டது. கீழ்காண்டவற்றுள் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கக்கூடிய சரியான வாக்கியம் 2, 3. அதாவது இந்தோனேஷிய மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கருத்து. எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 2017. GST உடைய உள்ளடக்கம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? 3 வகை. எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்படுது? 2017. GST உள்ளடக்கம் 3 வகைப்படும். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் செல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. இதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெரும் பிரிவினை, மக்கள் தொகை சிறுபிழவு, மக்கள் தொகை வெடிப்பாண்டு, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை பெரும் பிரிவினை அப்படின்னா கம்மியாக இருக்கும் 1921. மக்கள் தொகை சிறு பிழவு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1951 அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறது 1961லையும், மக்கள் தொகை மாறுதல் அப்படிங்கிறது 2011லையும் கிடைக்கும்.
ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் காஃபி பயிரிடப்படுதுன்னு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்களோ அது தவறானது. ஸோ அது மட்டும் தவறானது. காஃபி உற்பத்தி அதன் பரப்பளவில் கர்நாடக மாநிலத்துக்கு பிறகு தமிழ்நாடு தான் 2ஆம் இடம் இருக்குதுன்னு சரியானது. தேயிலை பயிரிடும் போது பார்த்திங்கன்னா பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியானது. நெக்ஸ்ட் கேள்வி. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருத்தமான ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது வரும். தற்கால வேலைவாய்ப்பின் போக்குகள் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைத்து போக்குகள் 1, 2 மற்றும் 4 3 மட்டும் விட்டுருங்களேன். முழு வேலைவாய்ப்பு நிலையெல்லாம் வராது. பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்தக்கூடியது. குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது அது வராது. உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 7ஆவது இடத்துல. தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் எது அப்படிங்கிறது அந்த இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா ஆழ்துளையிடும் பணிகளுக்கும், சேலமானது பருத்தி அறுவை சிகிச்சை சேலமானது மரவள்ளி கிழங்கிற்கும், ராஜபாளையமானது பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் மூலமாகவும், கரூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகனம் புடைவர்கள் மூலமாகவும். ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது ஆன்சர். நிதி ஆயோக் சுகாதார குறியீடு 2021 படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் எப்போது நிறுவப்பட்டது? ஆகஸ்ட் 1987. முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னா எவ்வளோ இறந்துருக்காங்க? ஆப்ஷன் வந்து 15. ஆப்ஷன் ஏ. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையமான PM பிர்லா கேளரங்கம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை. சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என்று அன்போடு அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே அமைந்துள்ளது? கும்மிடிப்பூண்டி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த அளவிலான குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தருமபுரி. இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது? விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். 3ஆம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க அல்லது நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு மாநில மகளிர் ஆணையம். IMR குழந்தை இறப்பு வீதம் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுறாங்க? குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்த பிறகு 1 வயதுக்குள்ளார இறந்த குழந்தைகளை தான் IMR அப்படின்னு சொல்கிறோம். நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு 25 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஸோ அது மட்டும்தான். பின்வரும் கூற்றை கவனி அப்படின்னு சொல்லிட்டு 4 கூற்று கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? 1 மற்றும் 4 தான் ஆன்சர். இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், இதுவும் சரி. லாஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணியெல்லாம் இவங்க செய்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோடைய மத்திய இயக்குநர்கள் குழுவுடைய தலைவராக இருந்தது ரிசர்வ் வங்கி கவர்னர். நேரு மகளனோபிஸ் மாடல் எதனை அடிப்படையில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் 4மே வரும். மகளனோபிஸ் மாடலில் சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும், தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரவு அளிப்பதல், இது எல்லாமே வரும். பின்வரும் பரிமாணங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு 3, 1. சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரங்கள், இந்த வருமான நிலைகள் அப்படிங்கிறது அதில் வராது. வறுமையை விரட்டுவோம் என்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 5வது 5ஆண்டு திட்டம். வறுமையை விற்றுவோம் அப்படிங்கிறதும் சமூக நீதியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும். கருவுற்ற பெண்களுக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் சுற்றுச்சூழலில் பரவியுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுவதை தற்போதைய ஆராய்ச்சி கண்டுபிடித்து வராங்க.
அகூட் லிம்போபிளாஸ்டிக்ஸ் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவற்றால் பாதிக்கப்பட்ட 0லிருந்து 9 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிலோட தொடர்புடையவர்களாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் பாருங்கள். ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எந்த நாட்டு கோதுமை வழங்குவதற்கு இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் இது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இணைக்கப்பட்டது 1, 3 மற்றும் 4. என்பிஎஃப் அப்படிங்கிறது தேசிய வருங்கால வைப்பு நிதி, அதே போல் என்சிஐபி அப்படிங்கிறது நிகர நுகர்வோர் குறியீட்டு விலை, WBCS அப்படிங்கிறது உலக வங்கி பயிர் காப்பீடு திட்டம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. சரியா, நகர்ப்புற வீடுகளுக்கு சுகாதாரம் மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்காக அம்ருத் 2.0 திட்டம் 2025-26 வரை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தற்சார்பு இந்தியாவின் நோக்கங்களில் ஒன்றான அனைத்து நகரங்களுக்கும் குடிநீர் பாதுகாப்பு கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது காரணமாக இருந்தது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். நேரு யுகா கேந்திரா சன்சதன் அப்படிங்கிற சொல்லக்கூடியது துவங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க 1972. கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையது எவை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடைத்தரகர்களை ஒழிப்பது, நில குத்தகை சட்டம், அதிக மகசூல் தரும் விதை வகைகள் வராது, நில உச்சவரம்பு. ஸோ 1, 2 மற்றும் 4. மத்திய அரசின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி அப்படிங்கிறது எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. 12வது நிதிக்குழுவில். நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மாற்றத்தை நோக்கி இந்தியாவின் தேசிய நிறுவனம்னு சொல்லலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்கள்லாம் நம்ம இங்கிலீஷில் இருக்கிறது தான் பார்க்கணும். கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியதில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரியானது. அதாவது உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு, பரப்பளவில் 5வது பெரிய நாடுன்னு கொடுத்துருக்காங்களா, அது வராது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை ஆற்றத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும் போது 555 இருந்திருப்பாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை ஆற்றத்தை இறங்கு வரிசை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருக்கிறதே வந்து அவங்க வரிசைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. பீகார், மேற்கு வங்காளம், கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசம். நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா CWM அப்படின்னு சொல்லிட்டு 2018 அறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள் 0 என்னும் இந்த இடத்தில் இந்த நாளை குறிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக குடிநீர் இல்லாத நாளை குறிக்கிறது. அந்த நாள் அப்படிங்கிற வேர்டே குடிநீர் இல்லாத நாளை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றில் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய பயனாளிகள்லாம் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள். பின்வரும் கூற்றுகளில் பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப, பென்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முயற்சியோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா, கூற்றில் இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான தன்மைகளை ஏற்றுமதியாளர்கள் பெறுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது, சரியான விளக்கமும் கூட. இந்தியாவில் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியை அடுத்த நிலை என்பதில் உள்ளடக்கிய கூறுகள் வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்பு சார்ந்த கடன்கள். அடுத்தது கூற்றும் காரணமும். விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு இந்திய அரசு ஒப்புதல் தருது. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையின் பல ஏற்பாடுகள் மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த ரெண்டுமே சரியானது மற்றும் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாத்சல்யா இயக்கம், சக்தி இயக்கம், போரான் 2.0 இயக்கம். 1 செகண்ட். ஸ்மைல் திட்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பொருத்தப்பட்டது மட்டும் பாருங்கள். செகண்ட் ஒன், சக்தி இயக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்த வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு கொடுக்கணும்.
போஷான் 2.0 இயக்கம் இருக்கு இல்லையா, அது குழந்தைகள் மற்றும் சிறுமிகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக. ஸ்மைல் திட்டம் அப்படிங்கிறது பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களுடைய விரிவான மறுவாழ்வுக்காக கொண்டு வரப்பட்டது. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெரும் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக மேம்பாட்டுத்துறைக்கு. இந்த கேள்வி பாருங்க, இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டு முதலீடுகள் எந்தெந்த துறைகளில் சாத்தியம் அப்படிங்கிறத தேர்வு செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பெற்று பொது பயன்பாட்டு துறைகளிலும் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பதற்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேஏஒய் அதாவது ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜேஆர்ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் இந்த ஐஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. எந்த ஐஏஒய் அப்படிங்கிறது வந்து அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு. அடுத்தது பாருங்கள், பிஎம்கேஎஸ்ஒய் பிரதம மந்திரி கிருஷி சின்சாய் திட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய நோக்கம் அதை அடையணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர் தேவை அப்படிங்கிறத சொல்லணும். ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர் தேவை. பாருங்கள், மோர் கிராப் பர் ட்ராப் கீழ்காண்பவைகளில் எது அல்லது எவை பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 2 மற்றும் 4. தேசிய ஜவுளி கொள்கை அப்படிங்கிறது 2000. குறைந்தபட்ச ஊதிய சட்டம், தேசிய ஜவுளி கொள்கை, இந்திய எஃகு நிறுவனம், தொழிலாளர்கள் இழப்பீட்டு சட்டமெல்லாம் கொடுத்துட்டு இதில் நம்மளை கேட்டிருக்கிறது வந்து சரியாக பொருந்தியுள்ளது. 2யும் 4யும் பாருங்களேன். தேசிய ஜவுளி கொள்கை 2000 அப்படிங்கிறதும் தொழிலாளர்கள் இழப்பீட்டு சட்டம் 1923ங்கிறதும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. அந்தியோதயா அன்னபோஜனா திட்டத்தின் கீழே உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாயும் அரிசி கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாயும் கொடுக்கப்படுது. தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே முதியோர் மற்றும் ஆதரவு அளித்தோருக்கு ரூபாய் 75 ஓய்வூதியமாக பெரும்பாலான மாநில அரசுகள் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகை கூடுதலாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ரெண்டுமே சரியானது தான் வரும். அடுத்த கேள்வி, நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை நில வருவாய் இருக்கு இல்லையா, அந்த நில வருவாய் செலுத்துவதை பொறுத்த வரைக்கும் முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்படுறது மகள்வாரி முறையில். யூபிபிஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு உப்பல் குழு அமைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தரிசு நிலங்களை ஆய்வு செய்யணுங்கிறதுக்காக தான் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் 15வது நிதிக்குழுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. NK சிங். ரொம்ப முக்கியமானது. பின்வரும் வாக்கியங்களில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இருப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்றே அழைக்கப்படுகிறது. வேலை செய்பவர்களும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையிலான விகிதம் சார்பு விகிதம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. 1948ஆம் ஆண்டு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறானது. ஸோ 2 மற்றும் 3 தவறானது. திட்டமிடல் மற்றும் ஏழ்மை அப்படிங்கிற புத்தகம் யாரால் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. PS மின்ஹாஸ் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. பட்டியல் 1யும் 2யும் பொறுத்து சொல்கிறாங்க. சரியா, 2, 3, 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு. வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறது ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனாவும், சுய உதவி திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடும்ப நன்மைக்காகவும், மனித மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலே அவங்கள வந்து கொண்டு வரணும், குறைந்தபட்ச சேவை திட்டம். அடுத்தது பாருங்கள், காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலில் மிக முக்கியமான துறையாக விவசாயத்துறையை எதை சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கமாக கொண்டு வரப்படுது. இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2 கரெக்டாக வரும். நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலமாக மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதேபோல் உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவரும் வேலை வாய்ப்புகளை வழங்குதல் அப்படிங்கிறது தான் சரியானது. சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் டேஸ் நோக்கம் கிடையாதுன்னு கேட்குறாங்க. வருவாய் சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படிங்கிறது அதோடைய நோக்கம் கிடையாது. ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் அனைவரும் வீடு வழங்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது. ஏழைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைச்சாங்க. இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது தான். மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை தான்.
கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாங்க. 1 4 தான் சரியாக பொருந்திருக்கு. சரியா? இந்த டான்சம் அப்படிங்கிறது 1976, டிக்குன்றது 1949. சரியா? இந்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் 19 மார்ச் 2020 அன்று வெளியிடப்பட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றுச்சுன்னா 9. மக்கள் நலன் விரும்பும் அரசை பின்வரும் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தனிநபர்களும் குழந்தைகளும் அவர்களின் வேலையையும் சொத்தின் சந்தை மதிப்பையும் பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச வருமானத்திற்கு அரசு உத்தரவாதம் வழங்குகிறது. தனிநபர்களும் குடும்பங்களும் சில சமூக இடர்பாடுகளை சந்திக்க உறவுவதன் மூலமாக அரசு பாதுகாப்பின்மையின் அளவை குறைக்கிறது. சமூக அந்தஸ்து, சாதிய பாகுபாடுகள் இன்றி அனைத்து குடிமக்களுக்கும் சிறந்த சமூக சேவைகளை வழங்குவதை அரசு உறுதி செய்கிறது. 1, 2 மற்றும் 3 வரும். கீழ்கண்ட பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி, அதாவது பேட்டி பத்தோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூற்றில் எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துடைய நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 4th ஒன்றில் பெண்களுக்கு சுய தொழில் வழங்க ஆணை செய்வது இதில் வராது. பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்யணும், வாழ்வை உறுதி செய்யணும். அதே போல் ஒரு சார்பு பாலினம் மற்றும் பாலின தெரிவு அழிக்கணும், அதை தடுக்கணும். குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துவதை தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கும் புனர்வாழ்வு கொடுத்தல், மீண்டும் சமுதாயத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த உஜ்ஜாவாலா அப்படிங்கிற திட்டம். இந்த கேள்வி பாருங்கள். 2011 மக்கள் தொகைக்கான கேள்வியில் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார குறியீட்டையும் அதோடைய பங்களிப்பையும் சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. சரியா? இதை சரியாக பொருத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 15.61 லாஸ்ட் இருக்கிறது வரும். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 996. குழந்தைகள் 0 முதல் 6 ஆண்டுகள் அனைவரும், அதில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 946. நகர்ப்புற மக்கள் தொகை அப்படிங்கிறது 946. ஸோ இது 948 ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்தடிமைகளாக வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக ரூபாய் 20,000 நிதியுதவி வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. 2 மட்டும்தான் இதுக்கு சரியானதாக வரும். இந்த கேள்வி பாருங்க. இங்கே ஏப்ரல் 2008 தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கு முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இதில் 2வது இருக்கிறது வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்றவை தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பிற்கு வாரியம் திறனாய்வு செய்தது. இது 2மே சரியானது. 3rd ஒன் இதில் வராது. மாநிலங்களை அவற்றின் நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களின் சாதனையை கொண்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, சத்தீஸ்கர், கேரளா மற்றும் ஒடிசா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுமையின்மை. தமிழ்நாடு அப்படிங்கிறது வறுமையின்மை. சத்தீஸ்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாலின சமத்துவத்துக்கு வரும். கேரளா பார்த்திங்கன்னா பூஜ்ஜிய பகிர் பட்டினி இல்லா நிலை, கொஞ்சம் கூட பசி பட்டினி இல்லாத நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடிசாவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை நடவடிக்கை. மேட்ச் பண்ணும்போது 3, 1, 2, 4. இது பார்த்திங்கன்னா ஒரு கூற்று காரணம் தொடர்பான கேள்வி தான். கூற்றுள்ள மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம் மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுபவர்களாக இருக்கிறாங்க. 2மே சரியானது, சரியாக விளக்குது. டேஸ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. மதுரை. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 3, அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 2 தான். கிராஸ் ஸ்டேட் வேல்யூ எடட் அப்படிங்கிறது GSVA அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த மாநில மதிப்பு கட்டுப்படுத்தல். அடுத்தது பிரதம மந்திரி கிருஷி சுரக்ஷா யோஜனா, அதாவது பிரைம் மினிஸ்டர் கிருஷி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது சரியாக பொருந்திருக்கு. அட்டவணை 1, 2 தான் பொருத்தணும். இதில் பார்த்திங்கன்னா நேரடி வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு, வணிக கடன்கள், வெளிநாட்டு நிறுவன உதவிகள்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரடி வெளிநாட்டு முதலீடுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மூலதனத்தால் நாட்டில் உற்பத்தி சொத்துக்கள் உருவாக்குறாங்களே அது வரும். அதே போல் வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டுடைய பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்கிறது வரும். அடுத்தது வணிக கடன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா
வணிக கடன்களுக்கு வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் கடன் உருவாக்குதல் வரும். வெளிநாட்டு நிறுவன உதவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது வரும். 2வது 5ஆம் திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு விகிதம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 4.5%. ஸோ இதோட இந்த கொஷின்ஸ் முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 320 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 320 கேள்விகள்லையுமே ஒவ்வொரு கொஷின்லேயும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்கும் சிலதுக்கு ஆன்சர் பார்த்து வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட எக்கனாமிக்லேயே ஒரு 50% பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ ஒரு 40% பார்த்து முடிச்சிருக்கோம். அதாவது எக்கனாமிக்கை 100% முழுசாக படித்து முடிக்க முடியாது. ரொம்ப முக்கியமானதுன்னு 50% இருக்குன்னா அதில் 40% கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறதுலே போய்டும் நமக்கு. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த கொஷின்ஸில் எப்படி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸில் நம்ம படிக்கிறது தான் ரொம்ப சரியான மெத்தடாக இருக்கும். அப்போ தான் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 வரைக்கும் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சது இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 2024 அனைத்து எக்கனாமிக் கேள்விகளும் இதே மாதிரி ஒரே வீடியோவில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.